மனநிலை தான் அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் நம்ம நிறைய பேர்கிட்ட இல்லை. இன்னைக்கெல்லாம் அவர் சொல்லிட்டு போன விஷயங்களை முழுமையாக கடைபிடிக்கிறோமோ இல்லையோ, அது சரின்னு ஏற்றுக்கக்கூடிய மனோபக்குவமானது கொஞ்சம் அதிகமாகியிருக்கு. ஆனால் ஒரு 150 170 வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் அவருடைய ஆன்மீக பாதை உச்சத்தில் இருந்த சமயத்தில் வள்ளலார் கடுமையான எதிர்ப்புகளுக்கும் கடுமையான விமர்சனத்துக்கும் ஆளானவர். கோர்ட்டு கேஸ்ன்னு அலக்களிக்கப்பட்டவர் நம்ம வள்ளலார் சாமி. ஆனால் அதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப காலமாக சித்த புருஷர்கள், யோகிகள், மகான்கள் எல்லாம் வாழ்ந்தது ஆதி காலம்லாம் கிடையாது. கொஞ்சம் 200 வருஷங்களுக்கு முன்னால, அதாவது நம்ம தாத்தாவோட தாத்தா வள்ளலார பார்த்திருப்பாரு. இவ்வளவு குறுகிய காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மகான் தான் ஒரு பெரிய விஷயத்தை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெறட்டும்னு நினைச்சவர் முடிவில்லா பெருவாழ்வை ஆண்டவனை அடையக்கூடிய வழியை காட்டினாரு. மறைப்பொருளா இருந்த ஆத்ம ஞானத்தை பட்டு பட்டுன்னு போட்டு உடைச்சு